நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு அர்த்தமே இல்லைன்னு சொன்னா பேசாம நீங்க விவாகரத்து பண்ணிடுங்க. அஞ்சலி நீங்க பிரிஞ்சிருங்க. என்ன ஸ்ருதி, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் கேட்டது உண்மைதானே? நீங்க எனக்காக ப்ளீஸ் இதையே இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். உங்க மேல மட்டும்தான் உயிரை வச்சிருக்க ஸ்ருதி. நான் ராணியம்மாவை என்னோட மனைவின்னு நினைக்கவே இல்லை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ஸ்ருதி. நான் உங்க மேல மட்டும்தான் பாசம் வச்சிருக்கேன். எனக்கு வேற யாரும் தேவையில்லை ஸ்ருதி. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு அர்த்தமே இல்லைன்னு சொன்னா பேசாம நீங்க விவாகரத்து பண்ணிடுங்க. அஞ்சலி நீங்க பிரிஞ்சிருங்க. நான் அஞ்சலியை நிரந்தரமா விட்டுட்டு வர்றது கூட தயார். அவங்களுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணத்தை அப்புறம் அவங்களையும் நான் மறந்துடுறேன். ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஷாம், நீங்க எவ்வளவு மோசமான ஆளுங்கிறது இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அஞ்சலியோட சேர்ந்து வாழ்றீங்களோ இல்ல அவங்களை விட்டுட்டு வரீங்களோ, ஆனா உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு மனைவியா வாழ நான் தயாரா இல்ல. அஞ்சலி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மதிக்க தெரியாத நீங்கெல்லாம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா வாழ்வீங்க? நீங்க அஞ்சலி விட போறீங்களா? இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல போறீங்களா? அஞ்சலி நல்லா இருக்கணும்னா அவங்க தான் முதல்ல உங்களை விட்டுட்டு போகணும். என் கிட்ட வராதீங்க. இன்னொரு வாட்டி என் பக்கத்துல வரதுக்கு கூட முயற்சி பண்ணாதீங்க. நான் உங்க மேல உயிரியா வச்சிருக்கேன் ஸ்ருதி. முதல்ல இருந்து உங்களை தான் காதலிக்கிறேன். உங்களை நான் எப்ப பார்த்தனோ அப்பவே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்ருதி. ஸ்ருதி, அம்மாவும் அத்தையும் ஏதாவது கொண்டு வர சொன்னாங்களா? ஸ்ருதி, கீழே பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லக்கா. இல்லையா? அப்புறம் உனக்கு என்னாச்சு ஸ்ருதி? என்ன ஆக போகுது? எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. ஸ்ருதி, அத்தம்மா திரும்பவும் ஏதாவது? உண்மையா சொல்றேன்க்கா, எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்பெல்லாம் எனக்கு சின்ன சின்ன விஷயங்களை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. ஒரு தடவை போய் நான் அஜய் கிட்ட பேசினேன்னா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இல்ல ஸ்ருதி?
அக்கா நான் இப்ப வந்துடுறேன். அஸ்வின் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஸ்ருதி ஸ்ருதி நான் அஸ்வின் கிட்ட ஷாம பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்லணும். அந்த கலர் அங்க வச்சிருங்க, சிவப்பு கலர் இங்க வச்சிருங்க. ஓகே. ராணி அம்மாவா? நான் காத்துக்கிட்டு இருந்த நல்ல செய்தி எனக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? இங்க பாருங்க, திரும்பி பாருங்க. என்ன ராணியம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட இடம் என் காலடி கிடையாது, என்னோட மனசு. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யாம இருக்க மாட்டேன். ஸ்ருதி, இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட், இந்த உலகத்திலே பெஸ்ட் ஹஸ்பண்ட். உங்க 2 பேருக்குமே டைம் ரொம்ப முக்கியம் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். நான் உங்க மேல மட்டும்தான் உயிரை வச்சிருக்கேன் ஸ்ருதி. நான் ராணி அம்மாவை என்னோட மனைவின்னு நினைக்கவே இல்லை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ஸ்ருதி, தயவு செஞ்சு என்ன நம்புங்க ஸ்ருதி. நான் உங்க மேல மட்டும்தான் பாசம் வச்சிருக்கேன், எனக்கு வேற யாரும் தேவையில்லை ஸ்ருதி. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு அர்த்தமே இல்லைன்னு சொன்னா பேசாம நீங்க விவாகரத்து பண்ணிடுங்க. அஞ்சலி நீங்க பிரிச்சிருங்க. அக்கா, ஐம் சோ சாரி. என்ன மன்னிச்சிருங்க. ஆனா என்னால் இது உங்ககிட்ட இருந்து மறைக்கவே முடியாது. இதால உங்களுக்கு எவ்வளவு வேதனை ஏற்பட்டாலும் சரி, இந்த உண்மையை நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியாகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராணியம்மா, தலையிலையும் கையிலையும் காயம். என்னாச்சு ராணியம்மா? ஏன் உன்னோட கையில இவ்வளவு பெரிய கட்டு இருக்கு? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் காலையில ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது நான் வந்து கார்ல சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன ஆக்சிடென்டா? உனக்கு ஒண்ணும் ஆகல ராணியம்மா? எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா பயந்துட்டேன். நான் ஒருவேளை உங்களை மறுபடியும் சந்திக்க முடியாம போயிடுமோன்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, ஆனா நான்
உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. முதல்ல நீங்க எதை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பிடிச்சிருக்கா? ராணியம்மா, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லப்போனா நீ எல்லா அலங்காரத்தையும் நல்லாவே பண்ணிருக்க. அஞ்சலி அம்மா, ஐயர் உங்ககிட்ட ஏதோ பேசுறேன்னு சொன்னாரு, அதனால உங்களை உடனே வர சொன்னாரு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேங்க. சரி. ஹரிபிரகாஷ், அக்கா எங்க? அவங்க ஷாம் தம்பி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஹரி, அஸ்வின் எங்க? அக்கா, என்ன விஷயம் சின்னா? நான் ஏதோ சும்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏங்கிட்டயா? நீங்க எங்க அஸ்வின் போனீங்க? நான் உங்ககிட்ட உடனே பேசி ஆகணும். என்ன விஷயம் சின்னா? ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லலாம்ல? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும்னா? ஆமா, அப்படி உங்களுக்கு என்ன தெரியும் சின்னா? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டேன்னா புரியல. ஒன்னு நான் ஸ்ருதி கூட பார்த்துட்டேன். ஐயர் கல்யாணத்துக்காக தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்கம்மா, ஐயர்கிட்ட எல்லா பொருட்களையும் கொடுத்துட்டேன். அப்புறம் பாட்டி, நானும் அவருக்கு அரிசி தட்டை கொடுத்துட்டேன். சரிம்மா. மேத்தா கிளினிக். ஹலோ, சொல்லுங்க. நான் அஞ்சலி தாங்க பேசுறேன். இல்லையே. சரி, நான் வச்சிடுறேன். தேங்க்யூ. பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க.
நான் நல்லாதான் இருக்கேன். அப்போ கிளினிக் ஆளுங்க எதுக்கு இந்த நேரத்துல எதுக்கு சும்மா போன் பண்ணுவாங்க? ஆ? என்ன விஷயம் அஞ்சலி? ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் நார்மல் செக்அப் பண்றதுக்காக போயிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த ஒரு வேலையை மட்டும்தான் நீ ஒழுங்கா செஞ்சிருக்க அஞ்சலி. உன் உடம்பை நீ தான் நல்லா பாத்துக்கணும். அத முதல்ல புரிஞ்சுக்க. சரி பாட்டி. ம். ஒன்னு நான் ஸ்ருதி கூட ஏற்கனவே பார்த்துட்டேன். டெரஸ் மேல. இல்ல நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்க. எதையுமே நான் தப்பா புரிஞ்சுக்கல. எல்லாத்தையுமே நான் கண்ணால பார்த்துட்டேன். நீ பேசினதையும் என் காதால கேட்டுட்டேன். So don't even try. இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. சரி, நீங்க எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்ல என்ன இருக்கு? எதுவும் நான் பேசலன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் எதுவும் பேசலன்னு சொல்ல விரும்பல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காவுக்கு நீ துரோகம் பண்ணுவ? அக்கா உன்னை கடவுள் மாதிரி நினைச்சாங்களே, அவங்கள போய் எப்படி ஏமாத்த முடிஞ்சது? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அவ்வளவு சுலபத்துல உன்னை போக விட மாட்டேன். உன்னையும் விட மாட்டேன், அந்த பொண்ணு ஸ்ருதியையும் நான் சும்மா விட மாட்டேன். சின்ன ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டான். ஸ்ருதி நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டான்னு நினைக்கிறானோ? போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா சின்ன? இப்படி எல்லாம் நீங்க என்ன மிரட்டுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் கஷ்டப்பட்டு அயன் பண்ண குருதாவை எதுக்காக இப்படி கசக்குறீங்க? நானும் கீழே போகணும்ல. உங்களால என்ன செய்ய முடியும்? எனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண போறீங்களா? அப்பவும் உங்களால என்னையும் ஸ்ருதியையும் எங்க காதலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களால என்ன செய்ய முடியும்? ராணியம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போறீங்களா? போங்க, போய் உங்க அக்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. உங்க அக்கா யாரத்தான் கடவுளா நினைச்சு உயிரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அதே மனுஷன் இன்னொருத்திய காதலிக்கிறான்னு போய் சொல்லிடுங்க. அட போய் சொல்லுங்க சின்னா. முடியாது சின்னா, உங்களால சொல்ல முடியாது. சரி, ஒருவேளை நீங்க அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்றத அவங்க நம்பிடுவாங்களா? அவங்க நம்புவாங்கன்னு எனக்கு தோணல. வேணும்னா பெட்டு வச்சுக்கலாமா? அட, நான் மறந்தே போயிட்டேன். நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்கிற விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். போங்க, வேணும்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம 2 பேரும் பெட்டி வச்சுக்கலாமே. அதுவும் இல்லாம இனிமே நீங்க எனக்கு மச்சான் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? என்னோட அக்கா உன் மேல உயிரையே வச்சிருக்காங்க. நீயும் ஸ்ருதியும் சேர்ந்து எங்க எல்லாரையும் அடியோட ஏமாத்திட்டீங்க. அதுக்காக நான் உங்களை கண்டிப்பா. ஏச்சு நான் நிறுத்திட்டீங்க. நீங்க சொல்ல வர்றது என்னன்னு முழுசா சொல்லிடுங்க. எதை நீங்க ஏமாத்து வேலைன்னு சொல்றீங்களோ சொல்ல போனா அது நான் ஸ்ருதி மேல வச்சிருக்கிற பாசம் சின்ன. இப்ப அந்த பாசம் என்னோட ரத்தத்துல கலந்துடுச்சு. இந்த உணர்வுகளுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுங்க. ஸ்ருதி எப்பவோ என்னோட வாழ்க்கையா மாறிட்டாங்க. அவங்க மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். அவங்க இல்லாம என்னால வாழ முடியாது. எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது ஒரே தடங்கள் தான். என் பொண்டாட்டி ராணியம்மா மட்டும்தான்.